வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை மகிழ்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாங்க பார்க்க போகிறோம். அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் மற்றும் ஸ்ரீ தருண் என்டர்பிரைசஸ் இணைந்து நடத்தும் மாணவர்களுக்கான மாபெரும் கலைத்திறன் போட்டி தாங்க. இந்த போட்டியான சான்றிதழுக்கு அவங்க என்ன தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தமிழன் 2025. கேட்கும்போது நல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த போட்டியில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு இருக்க எல்லா மாணவர்களும் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து 2 வகையாக மாணவர்களை பிரிச்சிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஒரு பிரிவாகவும், 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்னொரு பிரிவாகவும் பிரிச்சிருக்காங்க. என்னென்ன போட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, திறனாய்வு போட்டி, 4 வகையான போட்டிகள் சொல்லியிருக்காங்க. பேச்சு போட்டிக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காலத்திற்கும் பொருந்தும் திருக்குறள். கவிதை போட்டிக்கான தலைப்பு தமிழ் மொழியின் தொன்மையும் வளர்ச்சியும். ஓவிய போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பொதுமறையோன் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவ படம்னாங்க. திருவள்ளுவர் படம் அப்படின்னு சொன்னால் எழுத்தாணி வச்சிருந்தாரு, பண ஓலையெல்லாம் எழுதினாருன்னு நம்ம சிந்தனைக்கு வரையாமல் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4வது போட்டி திறனாய்வு போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறனாய்வு போட்டியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு வினாக்கள். இதனுடைய எண்ணிக்கை 25. போட்டியோட விதிமுறைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 போட்டிகளில் மாணவர்கள் ஏதேனும் ஒரு போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னும், முதல்கட்ட தேர்வு அந்தந்த பள்ளிகளிலும், 2ஆம் கட்ட தேர்வு மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் இறுதிக்கட்ட தேர்வில் பங்கு பெற முடியும். தேர்வில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ் தருவதுடன் இறுதிக்கட்ட தேர்வில் பங்கு பெறும் 4000 மாணவர்களின் பெயர்கள் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சாதனை இறுதிக்கட்ட போட்டி சேலத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இடம் தேதி பின்னர் அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. இதனோட நுழைவு கட்டணம் 399 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கு பெற நினைக்கும் மாணவர்கள் இதனுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கம்பல்சரி பங்கு பெறலாம். மாணவர்கள் வந்து தனது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்வதை விட அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? அந்தளவுக்கு பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நாளை நிச்சயம் விடியும், உங்களாலும் சாதிக்க முடியும். நாம் சந்திப்போம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.